இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வரணுங்கிறது கூட ஒரு வக்கீலுக்கு தெரியாதா? யாரு உங்க வக்கீல்? அவங்க வக்கீல்னு முதல்ல யாருமே இல்ல வரானர். இல்ல, அவங்க சொல்ற மாதிரி ஆதாரம்னு எதுவுமே இல்ல. இல்லாத வக்கீல் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி கோர்ட்ட குழப்ப பாக்குறாங்க. இல்லங்கய்யா, ஆதாரம் இருக்கு. என் பொண்டாட்டி நந்தினி கொலைகாரனை சுட்ட துப்பாக்கிய கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அதுல கொலை செஞ்சவனோட கைரேகை இருக்கு. அந்த ஆதாரம் போதும் இல்லைங்கய்யா. ஆதாரம் இருக்குன்னா அதை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்ல. சரி, உங்க ஒய்ஃப் எங்க? அது ஐயா, வக்கீல இன்னும் காணோங்கிறதுனால வக்கீல தேடி நந்தினி போயிருக்கா. யுவர் ஆனர், ஆதாரமும் இல்ல, வக்கீலும் இல்ல, ஆதாரத்தை எடுக்க போன ஆளும் இல்ல. ஆனா அதெல்லாம் இருக்கிறதா சொல்லி கோர்ட்டோட டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேஸ திசை திருப்பறதுக்காக இவங்க போடுற டிராமா யுவர் ஆனர். இவங்களை கையும் களவுமா பிடிச்சப்போ இவங்க ரெண்டு பேருமே பண்ண குற்றத்தை இவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் தண்டனை கிடைக்கும்னு பயத்துல மாத்தி மாத்தி பேசுறாங்க. யுவர் ஆனர், இவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது எல்லாமே திட்டமிட்ட சதி. யாரோ ஒருத்தர் வேணும்னே எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும், எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே செஞ்சிருக்காங்க. எங்க மாமா சுந்தரம் எங்க ஊரு பிரசிடென்ட். ஊர்ல இருக்கிற பாதி சொத்தும் அவரோடதுதான். அப்படி இருக்கிறப்போ அவர் ஊர் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இப்பெல்லாம் இல்லாதவங்களை விட இருக்கிறவங்க தான் இன்னும் வேணும் வேணும்னு நிறைய ஆசைப்படுறாங்க. எங்க மாமா அப்படி ஆசைப்படுறவர் இல்ல. அப்புறம் எதுக்கு போலீஸ் கிட்ட நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு? ஊர் மக்கள் அவரை நம்பி பணம் போட்டதுனால அவராலதான் மக்கள் ஏமாந்துட்டாங்கன்ற குற்ற உணர்ச்சியில தான் அவர் அப்படி ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒத்துக்கிட்டவரு இப்ப ஏன் மறுக்கிறார்? இது எல்லாமே தானா நடக்கல. சூழ்ச்சிங்கிறதே எங்களுக்கு இப்பதான் தெரியும். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காமா? இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. ஆதாரம் இல்லாம எதையும் பேசுறதுக்கு கோர்ட்ல இடமே இல்ல. முதல்ல கேட்டதுக்கு ஆதாரம் இல்லன்னு சொன்னீங்க, இப்போ ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எந்த குழப்பமும் பண்ணல. ஆதாரம் இருக்கு. இருக்குன்னா அதை காட்டுங்க. ஆனா அது என்கிட்ட இல்ல. என்ன, அது உங்க வக்கீல் கிட்ட இருக்குன்னு சொல்ல போறீங்களா? உங்க வக்கீல்னு ஒருத்தர் இல்லவே இல்லன்னு நான் தான் சொல்றேன். நான் சொல்ற ஆதாரம் எங்க வக்கீல் கிட்ட இல்ல, அது கோர்ட்ல தான் இருக்கு. திரும்ப திரும்ப குழப்பம் பண்ணணும்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. அப்போ கோர்ட்ல என்ன ஆதாரம் இருக்கு? சிட்ஃபண்ட் காரனை கரிகாலன் சுட்டதா சொன்ன துப்பாக்கி கோர்ட்ல தான் இருக்கு. ஆமா, அந்த ஆதாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு யுவர் ஆனர். அந்த துப்பாக்கி தான் ஆதாரமே. அந்த துப்பாக்கி எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அந்த துப்பாக்கியால தான் என் புருஷன் அந்த சிட்ஃபண்ட் காரரை சுட்டதா சொல்றீங்கல்ல? ஆமா. அந்த துப்பாக்கில நார்மலா எத்தனை குண்டு இருக்கும்? 6.
ஒரு வாட்டி சுட்டதுக்கு அப்புறம் இது என்ன கேள்வி? 5 குண்டு இருக்கும். யுவர் ஆனர், அந்த துப்பாக்கியில பாருங்க, 6 குண்டும் அப்படியே இருக்கும். அக்கா, என்னக்கா இது? இரு. ஆமா, 6 குண்டு அப்படியே தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இரு வாதங்களையும் கேட்ட பிறகு சுந்தரம் கரிகாலன் மீது ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதும், கரிகாலனின் மனைவியின் வாதத்தின்படி திட்டமிட்டு அவர்கள் இருவர் மீதும் பழி சுமத்தப்பட்டிருப்பதும் ஊர்ஜிதமாகிறது. ஆகவே இவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை விசாரிக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. ரொம்ப நல்ல வேலை பண்ணாமா. எப்படியோ அப்பா. வெளியே வந்துட்டீங்கப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதிச்சிட்டமா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட. என் புருஷனையும் என் புள்ளையையும் வெளியில எடுத்துட்ட. உனக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். என்னத்தை எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஏன் குடும்பம். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே அதை சரி பண்ணணும். நீ இப்படி சொல்றத கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ 100 ஆயுசுக்கும் உன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனதும் குடும்பத்துக்கே சுத்தி போடணும். வாங்க.